Hello everyone, this is Lokesh. நம்ம டெய்லி 10 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்டிஏ மார்க் டெஸ்ட்ல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்க கொஷின்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் 1ல இருக்கிற கொஷின்ஸ். சரி, நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி. இந்த டேர்ம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். யூனிஃபார்ம்லி இன் சம் ஸ்பேஸ். The net flux passing through the surface of an imaginary cube of side A in that space is phi ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஃப்ளக்ஸ் இருக்கும், அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்பியரா இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்க வந்து கியூப் இருக்கு அந்த சர்ஃபேஸ்ல. ஸோ இங்க ஒரு இமேஜினரி கியூப் எடுத்துக்க சொல்றாங்க. இதுக்குள்ள பாருங்க சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த சார்ஜ்னால என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஃப்ளக்ஸ்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் ஃபார்ம்ல வந்து நீங்க காஸ்லா யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்லா வந்து கியூ இன்சைட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்சைட். இந்த கியூபுக்குள்ள இருக்க சார்ஜ் எடுத்துக்கணும். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள என்ன சார்ஜ் இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ரோ இன்டூ வால்யூம் பதிலாக என்னன்னு எழுதிக்கலாம்னா, இதுக்கு சைடு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து ஏ கியூப் பை எப்சிலான் நாட். இதுதான் ஃப்ளக்ஸ் த்ரூ அந்த ஸ்பியர். இப்போ ஸ்பியரா இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயே ஒரு ஸ்பியரை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பியருக்குள்ள சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் இப்படி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பியரில் ஃப்ளக்ஸ் அகெயின் கியூ இன்சைட் பை இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கியூ இன்சைட் வந்து என்ன போட்டுக்கலாம்னா அகெயின் ரோ இன்டூ சார்ஜ் இன் எனி ஸ்பேஸ் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்க வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. இந்த ரோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ரோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே சார்ஜ் என்னன்னு சொல்லிக்கலாம்னா ப்ரொபோஷனல் டு வால்யூம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வால்யூம் அதிகமாக இருந்தால் சார்ஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இங்கே ரோ இன்டூ என்னன்னு போட்டுக்கலாம்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 பை ஏ கியூப். அவங்க ஆன்சர் வந்து 5ல கேட்குறாங்க. 5னா ரோ ஏ கியூப் பை எப்சிலான் நாட். இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்த டேர்ம்ஸை பாருங்க. ரோ ஏ கியூப் பை எப்சிலான் நாட்டை நீங்கள் 5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 4/3 5 × 5 அந்த மாதிரி வரும். ஸோ 4th ஆப்ஷன் வரும். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ்ஹெச்எம்ல டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டோட்டல் எனர்ஜி வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன வரும்னா ஹாஃப் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மாஸை ஒரு ஸ்ப்ரிங்க் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் ஸ்லைட்டாக, இதுதான் மீன் பொசிஷன் சொல்லுவாங்க. மீன் பொசிஷன்னா ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகாது, கம்ப்ரெஸும் ஆகாது. நீங்கள் இப்போ ஏ டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏ தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா ½ k a ஸ்கொயர். கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது கைண்ட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி மாதிரி தான் இது. ஸோ அது நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ½ m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி தான் அந்த ஃபார்முலா வந்துச்சு. இனிமேல் அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்களோ பாருங்க. இஃப் த ஆசிலேட்டிங் பார்ட்டிகல் இஸ் ரீப்ளேஸ்டு பை அனதர் பார்ட்டிகல் ஆஃப் டபுள் த மாஸ் வைல் ஆம்ப்ளிடியூட் ரிமைன்ஸ் த சேம். இப்போ புது மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பாருங்க. இங்கே ஒன்று கவனிச்சிங்கன்னா ஸ்ப்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணல, அதே ஸ்ப்ரிங் தான் இருக்குது. ஸோ இங்கே கே மாறாது. ஸோ எல்லாரும் இந்த ஃபார்முலா பார்த்துட்டு மாஸை வந்து டபுள் பண்ணுறாங்க, அதனால எனர்ஜி டபுள் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா ஸ்ப்ரிங்கை மாற்றல. ஸோ இங்கே மாஸ் டபுள் ஆனால் இந்த டேர்ம் என்ன ஆகும்னா ½ ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் இது கே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இந்த கே மாறாது. ஸோ ஃபைனல் எனர்ஜி பார்த்தாலும் ½ அதே ஸ்ப்ரிங்கை தான், மாஸை தான் மாற்றினாங்க. ஸோ அதே ஸ்ப்ரிங்கை தான் ½ k. ஆம்ப்ளிடியூடும் மாற்றல, ஸோ ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே எனர்ஜி மாறவே இல்லை, அதே இனிஷியல் எனர்ஜி தான் இருக்குது. ஸோ அதனால் எனர்ஜி ரிமைன்ஸ் சேம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ் இருக்கான். ஃபிசிக்கல் பேலன்ஸ்னா இப்படி இருக்கும். ஒர்க்கிங் ஆன் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னா டார்க்கை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. 5 மில்லிகிராம லெஃப்ட் சைடில் வைக்கிறாங்களாம். ஸோ இதுதான் பேன்னு எடுத்துக்கலாம். 5 மில்லிகிராம இங்கே வைக்கிறாங்களாம். 5 மில்லிகிராம வச்சாலும் அந்த பீம் வந்து ஹாரிசான்டலாக இருக்கான். ஸோ பீம்னா இது ரெண்டுத்துலையுமே எதுவும் இல்லைன்னா அப்போதான் பீம் ஹாரிசான்டலாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமா 5 மில்லிகிராம் வச்சாதான் பீம் ஹாரிசான்டலாக இருக்கான். ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸ் ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகும்னா இதோட மாசும் ஈக்குவலாக இருக்கும், அப்புறம் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே என்ன இருக்கும், இதோட வெயிட் இப்படி இருக்கும்,
இதோட வெயிட்டும் இப்படி இருக்கும். ஸோ இந்த வெயிட் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், இந்த வெயிட் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இதுதான் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டார்க் கிரியேட் ஆகும். ஸோ இந்த வெயிட் என்ன பண்ணும்னா டார்க் கிரியேட் பண்ணும். இந்த வெயிட் வந்து இதை ரொட்டேட் பண்ணும். இந்த வெயிட் என்ன பண்ணும்னா இந்த டைரக்ஷனில் டார்க் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு டார்க் ஈக்குவலாக இருந்தால் அது அப்படியே ஹாரிசான்டலாக இருக்கும். நார்மலாக ஃபிசிக்கல் பேலன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் சிலது வந்து ஃபேக்காக இருக்கும். ஏன் ஃபேக்காக இருக்கும்னா இந்த டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, லெட்ஸ் சே இது எக்ஸ் இருந்துச்சுன்னா, இது ஒய் இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அப்போ என்ன ஆகும்னா எந்த சைடு டார்க் அதிகமாக இருக்கோ அந்த சைடு பெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி நடக்கும். இந்த ப்ராப்ளம்ல ஒரு சைடு வந்து 5 மில்லிகிராம் வச்சாலும் ஹாரிசான்டலாக இருக்கான். அப்படின்னா மீனிங் என்ன? இந்த வெயிட் கிரியேட் பண்ணுற டார்க்கும் இந்த வெயிட் கிரியேட் பண்ணுற டார்க்கும் இங்கே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே இது கிரியேட் பண்ணுற டார்க் என்ன இருக்கும்? உங்களுக்கு டார்க் ஃபார்முலா தெரியணும். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், லைன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டார்க் மேக்னிடியூட் வந்து ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த பாயிண்ட் கிட்ட இந்த வெயிட்னால டார்க் என்ன இருக்குன்னா, ஸோ இந்த பேனோட வெயிட் பிளஸ் 5g இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு இப்போ இந்த வெயிட்னால இங்க டார்க் என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் இன்டூ இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்க W இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து y. ஸோ இந்த ரெண்டு டார்க் ஈக்குவலா இருந்தாதான் அந்த 5 மில்லிகிராம் வச்சாலும் ஹாரிசான்டலா இருக்கும். இந்த வெயிட் அதிகமா இருக்கா, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். இது அதிகமா இருக்கா, இது கம்மியா இருக்கா, அப்படின்னா இது வந்து கண்டிப்பா லெஸ் தேன் என்னன்னு சொல்லலாம், லெஸ் தேன் y. லெஃப்ட் ஆர்ம் வந்து ஷார்ட்டர் தேன் ரைட் ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு சேட்டலைட் வந்து h ஹைட்ல இருக்கான் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ன்னு சொல்றாங்க. லெட்ஸ் சே எர்த் மாஸ் வந்து mன்னு எடுத்துக்கலாம். இந்த சேட்டலைட் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து h ஹைட்ல இருக்கான், இது ரேடியஸ் கேபிட்டல். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் g0 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேர் g0 இஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த சர்ஃபேஸ் கிட்ட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸோ அது g0ன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்கு, ஆன் த சர்ஃபேஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து gm/r² அப்படின்னு எடுத்துக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் அதில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க g0ல. இந்த சேட்டலைட் ஏன் ரிவால்வ் ஆகுதுன்னா அட்ராக்ஷனால ரிவால்வ் ஆகுது. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இது தெரியணும். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். -gmm/r. ஆர்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். எப்போதுமே இந்த ஃபார்முலா எல்லாமே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் தான் மெஷர் பண்ணும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இவ்வளோ இருந்துச்சுன்னா டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஹாஃப் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஹாஃப் ஆஃப் -gm/r. ஸோ இந்த மாதிரி வரும் டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா. ஆர் டோட்டல் எனர்ஜி ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்னா இங்கே என்ன போட்டுக்கலாம்னா r+h. ஆனால் ஆன்சர் அவங்க g0ல கேட்குறாங்க. gm பதிலாக g0r² சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -12 g0r² into small m by r+h. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. காயில் இருக்கான். காயில்னா இண்டக்டர். ஸோ அதுக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கான். அப்புறம் அந்த காயிலுக்கு ரெசிஸ்டன்ஸும் இருக்கான். இட் இஸ் பிளேஸ்ட் இன் சீரீஸ் வித் கண்டென்சர். கண்டென்சரான கெப்பாசிட்டர். அதுக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, XC அது கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 110 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 110 வோல்ட். இதுதான் அந்த இண்டக்டர். ஸோ இதுக்கு XL-ம் இருக்கு 31 ஓம். அப்புறம் இதுக்கு ரெசிஸ்டன்ஸும் இருக்கான். ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 8 ஓம். இந்த கெப்பாசிட்டருக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து XC, அது 25. ஸோ இது இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக இப்படி எழுதிக்கலாம். இண்டக்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர். இப்போ பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. பவர் ஃபேக்டர்னா cos⁵ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபார்முலா என்ன வரும்னா R/Z. ஸோ Z ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். Z இஸ் ஈக்குவல் டு என்ன? √XL - XC ஹோல்² + R² அப்படின்னு ஃபார்முலா வரும். XL - XC பார்த்தீங்கன்னா 6 வரும். 6² 8². இது பாருங்க 10 வரும். ஸோ அவ்வளோதான். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு? 8 இருக்கு. 8/10 0.8 வரும். ஃபோர்த் ஆப்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு காப்பர் பால் இருக்கான். அதோட மாஸ் வந்து 100 கிராம். டெம்பரேச்சர் வந்து T. அது வந்து ஒரு காப்பர் கெலோரிமெட்ரியில டிராப் பண்றாங்களாம். காப்பர் கெலோரிமெட்ரினா அது ஒரு வெசல் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுல வாட்டரும் இருக்கான். ஸோ அந்த மாதிரி டிராப் பண்ணனால டெம்பரேச்சர் வந்து ஃபைனலா 75 வருதான். அந்த பாலோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இதான் அந்த காப்பர் பால்னு எடுத்துக்கலாம். அதோட டெம்பரேச்சர் இனிஷியலா T. இதோட டெம்பரேச்சர் நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம்னா 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இங்க டிராப் பண்றாங்க. ஸோ டிராப் பண்ணா ஃபைனலா காமன் டெம்பரேச்சர் வந்து 75
டிகிரி செல்சியஸ் வருதான். இங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, இந்த வெசல் காப்பர் கலோரிமெட்ரி பிளஸ் வாட்டரோட டெம்பரேச்சர் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பா இந்த பாலோட டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதுல என்ன கான்செப்ட்னா ஹீட் லாஸ்ட் பை காப்பர் பால், ஹீட் கெயின் பை காப்பர் கலோரிமெட்ரி பிளஸ் வாட்டர். ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் நீங்க டெல்டா டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆர் டெல்டா தீட்டா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஹீட் சப்ளை டு இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் பை டெல்டா தீட்டா வந்து எம்எஸ் டெல்டா டின்னு சொல்லுவோம். எஸ்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹீட் லாஸ்ட் பை காப்பர்னா காப்பரோட மாஸ் பாருங்க 100 இன்டூ அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 0.1. பாருங்க யூனிட்ஸ் நீங்க செக் பண்ணிக்கணும், கேலரிஸ் per கிராம் டிகிரி செல்சியஸ். ஸோ இங்க டெம்பரேச்சர் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும், பாலோடது 75 மாறுது. ஸோ டி மைனஸ் 75 is equal to heat gain by இந்த காப்பர் பிளஸ் இந்த வாட்டர் பிளஸ் காப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பர் பார்த்துக்கலாம். காப்பரோட மாஸ் பாருங்க 100 இன்டூ காப்பரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 0.1. அதோட டெம்பரேச்சர் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுது? இனிஷியலா ரூம் டெம்பரேச்சர்ல இருந்துச்சு, ஃபைனலா 75 ஆச்சு. ஸோ இங்க நீங்க இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வந்து 75 மைனஸ் 30 அப்படின்னு போடணும். பிளஸ் ஞாபகம் வச்சுங்க, இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆகக்கூடாது, பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ஸோ ஹையர் மைனஸ் லோயர் எப்போதுமே அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஹீட் கெயின் பை இந்த வாட்டர். ஸோ வாட்டரோட மாஸ் எவ்வளோ? 170 இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுங்க 1 கேலரி பர் கிராம் டிகிரி செல்சியஸ். ஸோ 1 இன்டூ ரைசிங் டெம்பரேச்சர் வந்து 75 மைனஸ் 30. அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ ஃபைனலாக டெம்பரேச்சர் வந்து 885 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 2 சேட்டலைட் இருக்கான் ஏ அண்ட் பி. அது வந்து சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல ரிவால்வ் ஆகுதான். ஆர் அண்ட் 3R ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல ரிவால்வ் ஆகுதான். ரேஷியோ ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எர்த்ன்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஏ சேட்டலைட் வந்து ஆர் ஹைட்ல இருக்கான், பி சேட்டலைட் வந்து 3R ஹைட்ல இருக்கான் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ்ல இருந்துன்னு சொல்றாங்க, சென்டர்ல இருந்து இல்லை. சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஆர் தான் ரேடியஸ்ன்னு சொல்றாங்க, ரேடியஸ் ஆஃப் எர்த்ன்னு சொல்றாங்க. ஸோ சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? 2R. இந்த பி வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? 4R டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த ஏ வந்து இப்படி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும், பி வந்து இப்படி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். லீனியர் மொமெண்டம் கேட்குறாங்க. லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, அதுதான் லீனியர் மொமெண்டம். ஃப்ரம் த சென்டர் ஆர் டிஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருந்தா ஸ்பீடு வந்து ஆர்பிட்டல் ஸ்பீடுன்னு கூட சொல்லுவாங்க, ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் லீனியர் மொமெண்டம் தானே கேட்குறாங்க. பிஏ பை பிபி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ரெண்டுத்துக்கும் சேம்னு சொல்றாங்க, எம் இன்டூ விஏ பை எம் இன்டூ விபி. ஸோ இங்க மாஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். விஏ வந்து ரூட் ஆஃப் ஜிஎம் பை எம்னா இங்க மாஸ் ஆஃப் எர்த் 2R பை ரூட் ஆஃப் ஜி மாஸ் ஆஃப் எர்த் பை பி. பாருங்க சென்டர்ல இருந்து தான் நீங்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஸோ 4R. இது கேன்சல் ஆகும். ரூட் கேன்சல் பண்ணாதீங்க, அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. இது கேன்சல் பண்ணுங்க, ரூட் 2:1. ஸோ சி ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது prism ப்ராப்ளம். A ray of light is incident at an angle of 60 degree on one face of a prism of angle 30 degree. Emergent ray makes 30 degree with incident ray. Angle made by the emergent ray. So first நீங்க prism draw பண்ணிக்கங்க. Let's say ஒரு incident ray இப்படி வருதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு இன்சிடென்ட் ரே இங்க இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இதுதான் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்னா இதை நார்மல். ஸோ இந்த லைனை தான் நார்மல் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ இந்த ரே பெண்ட் ஆகும், இங்கே இன்சிடென்ட் ஆகும். இப்போ இதுதான் நம்ம இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். நார்மல் கூட பண்ணுற ஆங்கிள் தான் இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு கூப்பிடுவோம். ஜென்ரலாக இது ஏர் இருக்கும், இது ரேரர் மீடியம், இது கிளாஸ்னால இது டென்சர் மீடியம்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, ஆக்சுவலி லைட் ரே இப்படி போயிருக்கணும், ஆனால் என்ன ஆகும்னா இன்னும் டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகும். இது வந்து ரிஃப்ராக்டிங் ஆங்கிள், இது வந்து R1 அப்படின்னு கூப்பிடுவோம். இது வந்து பிரிசம் ஆங்கிள் A. ஸோ இதில் லைட் ரே இப்படி போகும், இங்கே இன்சிடென்ட் ஆகிட்டு ஸோ வெளியில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ரே எமர்ஜென்ட் ரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ இந்த லைட் ரே இப்படி வருது இல்லை, ஸோ இங்கே இது பண்ணுற ஆங்கிள் வந்து R2. எப்போதுமே ஆங்கிள் வந்து நார்மல் கூட தான் மெஷர் பண்ணும்.
இந்த எமர்ஜென்ட் ரே நார்மல் கூட பண்ணுற ஆங்கிள் வந்து ஈஎன் எடுத்துப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்என் ப்ளஸ் ஆர்2. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா என்னன்னா, இந்த லைட்டை இப்படி போயிருக்கணும், இந்த டைரக்ஷனில் போயிருக்கணும். ஆனால் ப்ரிசம்னால என்ன ஆகுதுன்னா, ரிஃப்ராக்ட் ஆகுதுல, பெண்ட் ஆகிட்டு டீவியேட் ஆகிட்டு இந்த மாதிரி போகுது. ஸோ ரே இனிஷியலாக இப்படி போகுது, ஆனால் ஃபைனலாக ரே இப்படி போகுது. ஸோ ஃபைனலாக ரே வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து I plus E minus A. இது பாருங்க, the emergent ray makes 30 degree with incident ray. ஸோ எமர்ஜென்ட் ரே வந்து இன்சிடென்ட் ரே, ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே, அது கூட எவ்வளோ ஆங்கிள் பண்ணுதான் 30 டிகிரி. ஸோ இன்டெரக்டாக அவங்க ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 30 டிகிரி ஈக்குவல் டு இன்சிடென்ட் ஆங்கிள் 60 plus E minus ப்ரிசம் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. E வந்து 0 டிகிரி அப்படின்னு வருது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, லைட் ஆஃப் வேவ் லென்த் 5000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் இஸ் ஃபாலிங் ஆன் ஏ ஃபோட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ். If the surface has received energy of 10 power minus 7 joules, then number of photons striking the surface is. Let's say அந்த surface வந்து இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மேலே ஃபோட்டான்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுதான். ஸோ இது ஃபோட்டான்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபோட்டான் என்னன்னா பேக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டானா பேக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜி சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ டோட்டல் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுது, மொத்தமாக எவ்வளோ எனர்ஜி வருதான், இவ்வளோ வருதான். டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 power minus 7 joules. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு பேக்கெட்டோட எனர்ஜி, ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜி வந்து E ஈக்குவல் டு ஹெச் மியூன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹெச்சி பை லாம்டா அனு போட்டுக்கலாம். இது ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜி. லெட்ஸ் சே மொத்தமாக எவ்வளோ இன்சிடென்ட் ஆகுதுன்னா n ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் டோட்டல் எனர்ஜி என்னன்னு எழுதிக்கலாம், n இன்டூ ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ, ஹெச்சி பை லாம்டா ஈக்குவல் டு 10 power minus 7. ஸோ இங்கே n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n இன்டூ ஹெச் வேல்யூ எவ்வளோ, 6.67 இன்டூ 10 power minus 34. சி வேல்யூ வந்து 3 இன்டூ 10 power 8 பை வேவ் லென்த் வந்து 5000 ஆங்ஸ்ட்ராம்ஸ். ஸோ 5000 இன்டூ 1 ஆங்ஸ்ட்ராம்னா 10 power minus 10 மீட்டர் ஈக்குவல் டு 10 power minus 7. இது எவ்வளோ வரும், 10 power minus 7. ஸோ இது 10 power minus 7 மேலே போனால் 10 power 15, 10 power minus 19 வரும். 10 power minus 19 அந்த சைடு அனுப்புனா 10 power 12 வரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பை இது வந்து 6.6 இன்டூ 3 ஆல்மோஸ்ட் 20 வரும் பாருங்க. ஸோ இது கேன்சல் பண்ணுங்க. ஸோ 1/4 ஆனால் 0.25, 0.25 இன்டூ 10 power 12 approximately 2.5 into 10 power 11 அப்படின்னு வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வரும். லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, which among the following has a hydrogen like spectrum whose lines have wavelengths 4 times shorter than those of atomic hydrogen. ஸோ உங்களுக்கு இது தெரியும், ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம்க்கு வேவ் லென்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ N2 ஆர்பிட்ல இருந்து N1 ஆர்பிட்க்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா ஃபோட்டான் எமிட் ஆகும். அந்த ஃபோட்டான்ஸோட வேவ் லென்த் தான் இது. அந்த எல்லா வேவ் லென்த் சேர்த்து தான் நம்ம ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஹைட்ரோஜனுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே ஹைட்ரோஜன் லைக் அயானுக்கு வந்து ஆர் இன்டூ ஜெட் ஸ்கொயர். ஸோ இது வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ ஹைட்ரோஜன் லைக் அயான் ஸ்பெக்ட்ரம்ல வர்ற வேவ் லென்த் வந்து ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம் விட 4 times ஷார்ட்டராக இருக்குமா. அப்படின்னா லாம்டா 1/4. பாருங்க, இது ரெண்டுத்துலையுமே இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் தான், இந்த டேர்மும் கான்ஸ்டன்ட் தான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1/z² ஈக்குவல் டு 1/4. ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க, z இஸ் ஈக்குவல் டு 2 வரும். ஸோ Z2 இருக்கிற ஹைட்ரோஜன் லைக் அயான் வந்து ஹீலியம் அயான். அவ்வளோதாங்க ப்ராப்ளம்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.